ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னங்கிறத தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், மார்வல் யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோ, அதே சமயத்தில் காட் ஆஃப் தண்டராக இருக்கிற தோரையே டிஃபீட் பண்ணக்கூடிய டாப் 5 பென்டன் ஏலியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தோரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி இதுக்கு முன்னாடியே சில வெர்சஸ் வீடியோஸில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் தோரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி மேலோட்டமாக பார்க்கலாம். லிட்ரலி தோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட், இவர்கிட்ட வந்து அஸ்கார்டியன் ஃபிசியாலஜி இருக்குது. ஸோ தோரோட ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டி லைக் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, ஹீலிங் ஃபேக்டர் இது எல்லாமே நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே அபாரமா இருக்கும். பிளஸ் வந்து இவரால லைட்னிங், தண்டர், வெதர் இது எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சில மேஜிக்கல் ஸ்பெல்ஸையும் இவரால கேஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இவர்கிட்ட மியோல்னிர் அண்ட் ஸ்ட்ரோம் பிரேக்கர்னு சொல்லி 2 பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருக்கு. இந்த 2 வெப்பனுமே உரு மெட்டலால செய்யப்பட்டதுங்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். பிளஸ் லைட்னிங் அண்ட் தண்டரை இந்த வெப்பன் மூலமா வெளிப்படுத்தவும் முடியும். அண்ட் தோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்மோர்டல். ஸோ தோரையே டிஃபீட் பண்ணணும்னா அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏலியன்ஸால மட்டும்தான் முடியும். அந்த வகையில 5th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற பென்டன் ஏலியனோட பேர் என்னன்னா பெஸ்கி டஸ்ட். இந்த பெஸ்கி டஸ்ட் ஏலியனால ஒருத்தர் மேல தன்னோட ஸ்லீப்பிங் பவுடரை ஸ்ப்ரே பண்றது மூலமா அவங்கள தன்னோட வாழ்நாள் முழுக்க தூங்க வச்சிட முடியும். இந்த ஒரு ஏலியனா ரிலீஸ் பண்ற வரைக்கும் அவங்களால தன்னோட தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கவே முடியாது. அண்ட் அப்படி தூங்குறவங்களோட கனவுக்குள்ள பூந்து பயங்கரமா இந்த ஏலியன் டார்ச்சர் பண்ணும். சோ இந்த ஏலியன் தன்னோட ஸ்லீப்பிங் பவுடரை தோர் மேல எப்படியாவது ஷூட் பண்ணிருச்சுன்னா தோர் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் தோரோட கனவுக்குள்ள பூந்து இந்த ஏலியன் அவரை பயங்கரமா டார்ச்சர் பண்ணும். பட் இந்த ஏலியன் கிட்ட இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா தோருக்குள்ள நிறைய மேஜிக்கல் என்சான்மெண்ட்ஸ் இருக்கு. சோ தோரை இந்த ஏலியனால தற்காலிகமா தான் தூங்க வைக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா பெஸ்கி டஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே தோர் அட்டாக் பண்ணிட்டாருன்னா பெஸ்கி டஸ்டால அதை தாக்கு பிடிக்கவே முடியாது. பெஸ்கி டஸ்ட் டிஃபீட் ஆயிடும். பட் என்னதான் இருந்தாலும் சின்னதா இந்த ஏலியனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் இந்த ஏலியன் நான் 5th பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 4th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா வேபிக். இந்த ஒரு வேபிக் ஏலியனோட ஹைட் மட்டுமே 200 ஃபீட் வரைக்கும் இருக்கும். அண்ட் இதோட சைஸுக்கு ஏத்தாப்ல ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி இது எல்லாமே பயங்கரமா இருக்கும். பிளஸ் வந்து இதால காஸ்மிக் பிளாஸ்ட் அட்டாக் பண்ண முடியும். இந்த ஒரு காஸ்மிக் பிளாஸ்ட் ஒரு ஸ்மால் சைஸ் பிளானட்டையே அசால்ட்டா டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. சோ இந்த ஒரு வேபிக் ஏலியனால தோருக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்க முடியும். அண்ட் இதோட காஸ்மிக் பிளாஸ்டால தோருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பையே ஏற்படுத்த முடியும். பட் இந்த ஏலியனால தோரை டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வெறும் 40% தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தோருக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் தோர் வந்து தான் வாழ்க்கையில தன்னை விட பவர்ஃபுல்லான ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணியிருக்காரு. அவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது வேபிக் அந்த அளவுக்குலாம் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் கிடையாது. பட் இருந்தாலும் வேபிக்கால தோரை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். அதனால தான் இதை 4th பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 3rd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா அட்டாமிக்ஸ். இந்த ஒரு அட்டாமிக்ஸ் ஏலியனோட ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி இது எல்லாமே சூப்பர் ஹியூமன் லெவலுக்கு அபாரமா இருக்கும். பிளஸ் இதோட உடம்பு ஃபுல்லாவே நியூக்ளியர் எனர்ஜி சேவ் ஆயிருக்கு. இந்த நியூக்ளியர் எனர்ஜி மூலமா இதால ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாமிக் பாம், நியூக்ளியர் பிளாஸ்ட்லாம் கூட பண்ண முடியும். கிட்டத்தட்ட இதால தன்னோட நியூக்ளியர் எனர்ஜியை பயன்படுத்தி ஒரு பிளானட்டையே கூட டிஸ்ட்ராய் பண்ணிட முடியும். சோ இந்த ஒரு ஏலியனால தோர் கூட ஹேண்ட் டு ஹேண்ட் இறங்கி சண்டை போட முடியும். அண்ட் இதோட நியூக்ளியர் அட்டாக் தோருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பையே ஏற்படுத்தும். பட் இதால தோரை ஒட்டுமொத்தமா டிஃபீட் பண்ணிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 50-50 சான்ஸ் இருக்கு. பட் இதுக்கு அட்டாமிக் எக்ஸ்னு சொல்லி ஒரு ஃபியூஷன் வெர்ஷன் இருக்கு. அதால தோரை டிஃபீட் பண்ண முடியும். பட் அதை கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஏலியன் எக்ஸை எந்த ஒரு ஏலியன் கூட ஃபியூஷன் பண்ணாலும் அதால தோரை டிஃபீட் பண்ண முடியும். சோ அதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஆனா அட்டாமிக் ஏலியனுக்கும் தோரை டிஃபீட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 50% வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த ஏலியன் நான் 3rd பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 2nd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா கிளாக் ஒர்க். இந்த ஒரு கிளாக் ஒர்க் ஏலியனால தான் இஷ்டத்துக்கு டைமை எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்க முடியும். லைக் இதால டைமை ஃபாஸ்ட் பண்ண முடியும், ரிவைண்ட் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும், ஸ்லோ பண்ண முடியும். பேசிக்காவே இதால டைமை எப்படி வேணாலும் மாத்தி அமைக்க முடியும். சோ இந்த ஒரு ஏலியனால தன்னோட டைம் பிளாஸ்ட் அட்டாக்கை பயன்படுத்தி தோரோட வயசை கம்மியாக்கி தோரை கிட்டத்தட்ட ஒரு குழந்தையாவே மாத்தி டிஃபீட் பண்ணிட முடியும். பட் இதுவே சண்டை ஆரம்பிச்ச உடனே கிளாக் ஒர்க் ஏலியனை தோர் அட்டாக் பண்ணிட்டாருன்னா தோரோட அட்டாக்கை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கிளாக் ஒர்க் ஏலியன் கிட்ட டியூரபிலிட்டி கிடையாது. கிளாக் ஒர்க் டிஃபீட் ஆயிடும். சோ இவங்க பேட்டில பொறுத்த வரைக்கும் யாரு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த கிளாக் ஒர்க் ஏலியனை நான் 2nd பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 1st பிளேஸ்ல யார் இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன். யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா டைமண்ட் ஹெட் அண்ட் குரோமோஸ்டோன். ஆக்சுவலா இந்த 2 ஏலியனுமே பெட்ரோசேப்பியன் இனத்தை சேர்ந்த சிமிலர் ஏலியன்ஸ் தான். பேசிக்காவே இந்த 2 ஏலியன்ஸோட பாடியுமே கிறிஸ்டலால ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இது ரெண்டுமே பயங்கர டியூரபிளா இருக்கும். பிளஸ் வந்து டைமண்ட் ஹெட்டால கிறிஸ்டல்ஸை ஷூட் பண்ண முடியும். தன்னை சுத்தி பூமிக்குள்ள இருக்கிற கிறிஸ்டல்ஸை கண்ட்ரோல் பண்ணவோ இல்ல அதோட ஷேப்பை மாத்தி அட்டாக் பண்ணவோ டைமண்ட் ஹெட்டால முடியும். அண்ட் குரோமோஸ்டோனால பறக்க முடியும். பல விதமான எனர்ஜிஸ் அப்சர்வ் பண்ணி லேசர் அட்டாக்ஸும் குரோமோஸ்டோனால பண்ண முடியும். சோ ஒரு பிசிக்கல் ஃபைட்னு வரும்போது இந்த 2 ஏலியனாலையுமே தோருக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த 2
ரெண்டு ஏலியனுமே பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளானது. பட் இந்த ரெண்டு ஏலியனோட டியூரபிலிட்டிக்குமே ஒரு லிமிட்ங்கிறது இருக்கு. தோர் தன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை இந்த ரெண்டு ஏலியனாலையும் சமாளிக்கவே முடியாது. அதனால தான் இவங்க ரெண்டு பேரையும் நான் ஹானரபிள் மென்ஷன்ல போட்டிருக்கேன். அடுத்தது கிராவடாக். கிராவடாக்கால தன்னோட கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி தோரை தடுத்து நிறுத்த தான் முடியுமே தவிர தோரை இதால டிஃபீட் பண்ண முடியாது. அடுத்தது கோஸ்ட் ஃப்ரீக். கோஸ்ட் ஃப்ரீக் கிட்ட இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, கோஸ்ட் ஃப்ரீக் எப்படி தன்னோட பாடி பொசிஷன் பவரை யூஸ் பண்ணி மத்தவங்களோட பாடியை கண்ட்ரோல் பண்ணுமோ அதே மாதிரி தோரோட பாடியை இதால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா தோர் வந்து ஒரு ஒரிஜினல் காட் ஆஃப் தண்டர் அண்ட் தன்னோட பாடி அண்ட் மைண்டை யார் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் தோரால அதை ரெசிஸ்ட் பண்ண முடியும். அதனால தான் இவங்க ரெண்டு பேரையும் நான் ஹானரபிள் மென்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ ஹானரபிள் மென்ஷன்ஸை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ஏலியனோட பேர் என்னன்னா ஏலியன் எக்ஸ். இந்த ஒரு ஏலியன் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி சயின்ஸ், ஆம்னி பிரசன்ஸ்னு சொல்லி இதோட பவர் லெவல் போய்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இதால தன்னோட ரியாலிட்டி வார்பிங் பவரை யூஸ் பண்ணி ஒரு யூனிவர்ஸையே மொத்தமா அழிச்சிட முடியும். அண்ட் அப்படி அழிஞ்ச யூனிவர்ஸை இதால திரும்ப ரீக்ரியேட்டும் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஏலியன் எக்ஸால தோரை மட்டும் இல்ல, தோரோட பவர்ஃபுல் வெர்ஷனான ரூன் கிங் தோரையை டிஃபீட் பண்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் தான் ஏலியன் எக்ஸ். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் ஏலியன் எக்ஸை நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.